எல்லாரும் இந்த மாதிரி கசின்ஸ் எல்லாம் கூப்பிட்டுன்னு வரணும். கேஷவ் மாதிரி சமத்தா. நீங்க மட்டும் வந்து தனியா படிக்க கூடாது, சரியா? இன்னும் டைம் இருக்கு. உங்க கசின்ஸுக்கெல்லாம் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஃபோன் பண்ணி, நான் இன்னைக்கு இது ஜாயின் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்க எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? ஓகே அடியேன். சூப்பர் அடியேன். சரி, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா ரெக்கார்டிங் ஆரம்பிச்சுடலாம். The recording has started. Okay, Jai Jai Sri Sudarshana. It's good to see so many kids. Lovely. And thanks to all the parents. ஏன்னா லீவில் வந்து என்னால் பண்ணிட்டு இருக்கலாம், பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நீங்கள் அவளை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஸோ வெரி ஹாப்பி டு see them, very happy to have them here, especially for non-Sampradaya Manjari kids. A warm welcome. ஏன்னா சம்பிரதாய மஞ்சரி கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும் ஆக்சுவலி என்ன இதுன்னு, ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது என்னங்கிறத பொறுத்து. ஸோ ஃபார் non-Sampradaya Manjari kids, it's very new. But hopefully after the end of the camp, you all will be part of Sampradaya Manjari as well. சரியா? ஸோ இந்த கிளாஸ் வந்து என்ன டைமு என்ன எப்படின்னு தெரியுமா எல்லாருக்கும்? யாருக்காவது தெரியுமா என்ன கத்துக்க போறோம்னு? எனக்கு தெரியும். சரி, வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் non-Sampradaya Manjari கிட்ஸ் சொல்லுங்க. அமலன் ஆதிப்பிரானா? சூப்பர் அடியன். யார் அடியன் சொன்னது? கேசவ் சொன்ன. ஸ்ரீஹரி இருக்கீங்களா? சரி, non-Sampradaya Manjari கிட்ஸ் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அடியன். அமலன் ஆதிபிரான். அமலன் ஆதிப்பிரானா? அமலன் ஆதிப்பிரானா என்ன தெரியுமா அடியன்? தெரியாது அடியேன். சரி, ஓகே. யாருக்கு தெரியும் அமலன் ஆதி? திருப்பானாழ்வார் எழுதினதா? சூப்பர். யார் சொன்னாத? யார் சொன்ன? ஜனனி சொன்னீங்களா? சூப்பர் அடியன். திருப்பானாழ்வார் வேற ஏதாவது எழுதியிருக்காரா? எழுதினது இல்லையா? எந்த ஊர்ல பிறந்தார் தெரியுமா திருப்பானாழ்வார்? ஒரையூரா? கன்ஃபார்மா? சரி, யார பத்தினது திருப்பானாழ்வார் அமலநாதி பிரான்? ரங்கநாதர். சூப்பர் அடியன். சரி, இந்த திருப்பானாழ்வார் அமலநாதி பிரான் எப்ப கத்துக்க போறோம் தெரியுமா? நாம ஓகே, மண்டே டு ஃப்ரைடே வந்து நம்ம திருப்பானாழ்வாரோட அமலநாதி பிரான் கத்துக்க போறோம். சரியா? சாட்டர்டே சண்டே வந்து அதோட இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணு பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? கரெக்ட், ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ். ஸோ ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் கத்துக்க போறோம் சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ மண்டே டு ஃப்ரைடே அமலநாதி பிரான், சாட்டர்டே அண்ட் சண்டே ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ். மண்டே டு ஃப்ரைடேல நம்ம டைம் இருந்ததுன்னா கத்துண்ட ஸ்டோரிஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணிப்போம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் செகண்ட் திங் வந்து எல்லாரும் எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணுவோம் எவ்ரி டே. அப்பதான் சர்டிபிகேட் கிடைக்கும் எண்ட் ஆஃப் த கேம்ப். ஒரு நாள் வந்துட்டு 4 நாள் வராம அப்படிலாம் இருக்கக்கூடாது. எவ்ரி டே வரணும். ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுத்தா அதை ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், even though that is not for today,
நம்ம வந்து அமலநாதிபுரான் கத்துக்கும் போது சந்தை சொல்லுவோம். அதுல வந்து ஒருத்தர் தான் சந்தை வந்து அன்மியூட்டடா சொல்லுவா. அவ அன்மியூட்டா சொல்லும் போது நீங்க எல்லாரும் மியூட்ல ரிப்பீட் பண்ணணும். அதே மாதிரி இப்ப ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் சொல்லும் போதும் நல்லா கவனிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஆன்சர் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும். Q&A எனேபிள் பண்ணும்போது Q&A ப்ரெஸ் பண்ணிட்டு யூ கேன் ஆன்சர். சரியா? எல்லாருக்கும் புரியுறதா? சரி. அதே மாதிரி எல்லாத்தோட முக்கியமான விஷயம், உங்க ஃபோன் லைனை எப்பயும் மியூட்ல வச்சுக்கணும். அன்லெஸ் வி ஆஸ்க். அப்போ வந்து நீங்க பேசினீங்கன்னா அன்மியூட் பண்ணி பேசிட்டு உடனே மியூட் பண்ணிடணும் திரும்ப. சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. வி லுக் ஃபார்வர்ட் டு ஹேவிங் யூ. எல்லாரையும் லுக் ஃபார்வர்ட் டு see you every day for the next 1 month. இப்போ வந்து ஸ்ரீமதி பிரபா மாமி வந்து உங்களுக்கு ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் பத்தி ஆரம்பிப்பா. சரியா? அடியேன் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன். அடியேன் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா. ஸோ இன்னைக்கு சுவாமி சொன்ன மாதிரி நம்மளோட சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிஃபோர் வி ஆக்சுவலி கெட் இன் டு த சம்மர் கேம்ப், நீங்கள்லாம் என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுன்னு இந்த சம்மர் கேம்புக்கு வந்திருக்கேள் அப்படின்னு கொஞ்சம் கேட்கலாமா? வாட் டு யூ திங்க் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர் அதர் தென் அமலநாதிபிரான் ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ்? அது போர்ஷன் உங்களுக்கு தெரியும். பட் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்திருக்கேள்? யாராவது ஆன்சர் பண்றீங்களா? வாட் டு யூ வாண்ட் டு டு? கத்துக்கணுமா? ஓகே, சூப்பர் சம்ருத். Get interest in Sampradayam. Get interest in Sampradayam. Okay, super. Anybody else? One by one. Siya Madhusudanan. Learn about our Sampradayam. Learn about our Sampradayam. Okay, great. So you have come to learn about Sampradayam. Great. Romba santosham. Good to know about your own. Yes, Srihari? We can learn many things. To learn many things. Okay. Again? Learning what? Okay. Romba santosham. Basically, I understand all of you have come to learn something. So I hope we all can learn something together. So idhula vandu we have many kids who are new to us, so a warm welcome to Sampradaya Manjari family. And we have many Sampradaya Manjari kids also, so a warm welcome to the summer camp, dear children. In the batch ku, adhaavadhu இது level 1 batch. So in the batch ku vandu நம்ம stories and values portion la what Adiyan has planned in this 1 month is to basically cover all the stories of the life history of Alvars and teach you some interesting and important things that you have to follow. சரியா? ஸோ இங்க வந்து சம்பிரதாய மஞ்சரி ePatashala இருக்கிற 2020, 2021 அப்புறம் 2022 பேட்ச் கிட்ஸுக்கு இந்த ஆழ்வார்கள் ஸ்டோரிஸ்ல சிலது தெரியும். மோஸ்ட்லி இன்னைக்கு நடத்த போற போர்ஷன் அவளுக்கு தெரிஞ்சதா இருக்கலாம். So Adiyan would request these kids to listen patiently today and answer only if you are called. So we'll try to let the other kids who are new answer for today. Even in Sampradaya Manjari, we have not covered the stories of all Alvars. சில ஆழ்வார்கள் தான் நம்ம பண்ணியிருக்கோம், எல்லா ஆழ்வார்கள்தும் பண்ணல. ஸோ இந்த கேம்ப்ல நம்ம எல்லா ஆழ்வார்களுடைய ஸ்டோரிஸும் பண்ண போறோம். அதனால அதாவது தெரிஞ்ச ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா தெரிஞ்ச குழந்தைகள் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் டு எக்ஸ்பிளைன் திங்ஸ் டு கிட்ஸ் ஹூ ஆர் லேர்னிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ we'll get started with this. Adiyan is going to share a PPT. You'll be able to see it on the screen now.
Okay. So, நம்ம Sampradaya Manjari ePatashala summer camp begins with ஆழ்வார்கள். ஓகே, ஆழ்வார்களை பத்தி உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிறேன் அடியன், and then we can get started. Again, as I said before, kids from SMeP who know about ஆழ்வார்ஸ் இப்போ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அப்ப சொல்றேன். ஸோ ஆழ்வார்கள்னா யாரு? பெருமாள் மேல பாட்டு பாடியிருக்கா, ரொம்ப அழகா சொன்னேன். ஹிரண்மயி, வெரி நைஸ். ஓகே, கேஷவ் சொல்லுமா. பெருமாள்னா யாருன்னு சொல்லுவா அடியன். அப்புறமா நிறைய பெருமாள்னா யாருன்னு சொல்லி கொடுப்பா ஆழ்வார்கள். எக்ஸலண்ட். ஓகே, ஜனனி பிரபந்தமும் எழுதியிருக்கா, ரொம்ப சூப்பர், ரொம்ப நன்னா சொன்னேன் கேசவ் சுவாமி. அடுத்தது ஒத்தொத்தரா பேர் கூப்பிடுறேம்மா. ஜனனி சொல்லு கண்ணா. You can raise your hand so that I will know. Okay, ஸ்ரீவல்லவன் சொல்லு. எக்ஸலண்ட். ஸ்ரீனிகா நீ சொல்லுமா. சூப்பர். பெருமாளுடைய டிவைன் வெப்பன்ஸ் அண்ட் டிவைன் ஆர்னமெண்ட்ஸ் உடைய இன்கார்னேஷன். சூப்பர். ஓகே, பவித்ரா. ஆழ்வார்கள்னா அவங்க பெருமாளோட ரொம்ப பக்தியா இருக்கிறது, அப்புறமா பெருமாளை டெய்லியும் கும்பிடுறது, அப்புறமா ராமானுஜர் மாதிரி அவங்க. ராமானுஜர் மாதிரி ஆழ்வார்களா? பெருமாள் கிட்ட ரொம்ப பக்தியா இருப்பா, கரெக்ட். டெய்லி பெருமாளை சேவிப்பா, கரெக்ட். ஆழ்வார்கள் மாதிரி ராமானுஜர் வந்தார் அப்புறம். ஓகே, சூப்பர், வெரி நைஸ். வைஷ்ணவி. வைஷ்ணவி எஸ் சொல்றியா? 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. அவங்க நிறைய பெருமாள் பத்தி நிறைய பாசுரங்கள் எழுதியிருக்காங்க. நிறைய பாசுரங்கள் எழுதியிருக்கா, சூப்பர். 12 ஆழ்வார்ஸ் இருக்கா, அது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். சூப்பர், வெரி நைஸ். ஓகே, ஸ்ரீமாலோலன், யூ ஹவ் ரேஸ்ட் யுவர் ஹேண்ட். வெயிட் பண்ணு, அப்புறம் சொல்லலாம். உனக்கு டஃபர் क्वेश्चन கேக்குறேன், சரியா? யூ நோ திஸ். அடியன் வேற யார் ரைஸ் பண்ணிருக்கேள்? ரமா, ராம் சரண் and Prakriti. Yeah, can you answer? சரியா கேட்கலமா அடியன். அது மத்தவாலும் அன்மியூட்டடா இருக்கா அடியன், அதனால கேட்க மாட்டேங்குது அடியன். மத்தவாலும் கொஞ்சம் மியூட்ல இருங்கோ அடியன். ராம் சரண் நீ சொல். ராம் சரண் நீ சொல்லுமா. அவங்க 12 ஆழ்வார்கள் இருக்கா. ஆழ்வார்கள்னு கூப்பிடுறான், ஏன்னா அவ பெருமாளோட பக்தியில ஆழ்ந்து போயிருக்கா, அதனால ஆழ்வார்கள்னு சொல்றான். சூப்பர். திவ்ய பிரபந்தம் எழுதியிருக்கான். எக்ஸலண்ட். ஆழ்வார்களை பத்தி நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியறது, ரொம்ப சந்தோஷம். 12 பேர் இருக்கா, ஆழ்ந்த பக்தியில இருந்தா, அண்ட் பெருமாளை பத்தி பிரபந்தம் எழுதியிருக்கா. ஓகே, சூப்பர். சுப்ரஜா ரமா. ஒரு நிமிஷம் கண்ணா. சுப்ரஜா ரமா. ஓகே, சொல்லுமா. ஃபேக்ட் சொல்ல போறா யாரு? சொல்லு. சில ஆழ்வார்கள் இல்ல, ஒரே ஒரு ஆழ்வார் தான் நினைக்கிறேன். சான்ஸ்கிரிட்ல எழுதியிருக்கா. சான்ஸ்கிரிட்லயும் எழுதியிருக்கா ஒரே ஒரு ஆழ்வார். ஓகே, சூப்பர், கரெக்ட். குலசேகர ஆழ்வார் சான்ஸ்கிரிட்லயும் எழுதியிருக்கா. வெரி நைஸ். ஓகே,
வேற யாருக்கு ஏதாவது சொல்லணும்? அனிருத் ஸ்ரீவத்சன், you want to say something? பெருமாள் மேல பக்தியா இருக்கிறவா. வெரி குட். மேகஷ்யாம். அடியேன் மேகஷ்யாம் என்னமா சொல்றோம்? அடியேன் ஆழ்வார்கள்னா those who surrendered everything to the God and did many kainkariams to the God. Great. Those who surrendered everything to God and did kainkariams to him. Excellent. Okay. மாலோலன் ஏதாவது சொல்லணுமா? இல்லை இல்லாத 4 மறைகளுடைய தத்துவங்களை ஸ்திரீகரிப்பன. ஜனனி சொல்லுமா? எஸ் அடி ஜனனி. சூப்பர். பெருமாளை நினைச்சு சிந்தனை பண்ணுவா 12 ஆழ்வார் இருக்கா. வெரி குட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கு, அதனால கடகடன் முடிச்சுடலாம் நம்ம. ஸோ யூ கேன் லேர்ன் மெனி மோர் நியூ திங்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் வாட் அடியன் ஹேவ் டு டெல் யூ ஆல். இப்போ எல்லாருமே இப்ப மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க சொன்ன விஷயங்கள் தான், அதை ஸ்ட்ரக்சர்டா நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ ஆழ்வார்கள்னா யாரு அப்படி நம்ம முதல்ல பார்க்க போறோம். அப்புறம் ஆழ்வார்களை பத்தி திவ்யமான சில விஷயங்களை பார்க்க போறோம். அப்புறம் 12 ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திரங்கள் என்ன, எந்த ஆழ்வார் யாருடைய அம்சம், எந்த பிரபந்தங்கள் பாடியிருக்கா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்புறம் 12 ஆழ்வார்களுடைய கதைகள் என்னங்கிறதையும் பார்க்க போறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், திஸ் ஆஸ்பெக்ட் இஸ் நியூ டு எவ்ரிபடி. சம்பிரதாய மஞ்சரி குழந்தைகளுக்கும் இது புதுசு. அது என்னன்னா, இந்த 12 ஆழ்வார்களுடைய தனியன்களை நம்ம கத்துக்க போறோம். அதாவது ஆழ்வார்கள்லாம் பிரபந்தங்கள் இயற்றிருக்கா இல்லையா? சோ அந்த பிரபந்தத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஆழ்வார் விஷயமா ஒரு ஸ்லோகமோ பாசுரமோ இருக்கும். ஒன்னு இருக்கலாம், இல்ல பல இருக்கலாம். அதுல இருந்து ஒன்னு எடுத்துட்டு ஃபார் ஈச் ஆழ்வார் we will learn one verse about that ஆழ்வார், which may be new to most of you. And stories of ஆழ்வார்ஸும் எவ்வளவு தூரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு தெரியல. ஸோ ஸ்டோரிஸ் ஆஃப் ஆல் ஆழ்வார்ஸ் இன் டீடைல் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ ஆழ்வார்கள் ஏன் வந்தா அப்படிங்கிற ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன் ஆழ்வார்களை உருவாக்கணும்னு பெருமாள் நினைச்சார் அப்படின்னு கேட்டா, பெருமாளுக்கு ஒரே ஒரு ஆசை தான். நம்ம எல்லாம் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னு பெருமாளுக்கு ஆசை. எல்லாரும் எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்னு ஆசை. எல்லாரும் எப்பவும் எப்படி ஹாப்பியா இருப்பா அப்படின்னு கேட்டா, பெருமாள் கிட்டக்க போய் சேர்ந்தா எல்லாரும் எப்பவுமே அல்டிமேட்லி ஹாப்பி ஆயிடுவா. பெருமாளை பத்தி நினைச்சுட்டு இருந்தோம்னா நம்ம எப்பவுமே ஹாப்பியா தான் இருப்போம். அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு என்ன வழி? நம்மளுக்கு எல்லாம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ டிவியில ஏதாவது ஷோ வருது, இல்ல நம்ம போய் விளையாடணும்னு நம்மளுக்கு தோன்றது, சும்மா வெளியில போகணும்னு தோன்றது. தட்ஸ் ஓகே, தட்ஸ் நாட் பேட். அதுலயும் நிறைய ஹாப்பினஸ் எல்லாம் உண்டு. டிவியில ஷோ பார்த்தோம்னா ஜாலியா தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடணும்னா ஜாலியா தான் இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோன்றது, ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோன்றது அப்படின்னா போய் சாப்பிட்டா ஜாலியா தான் இருக்கு. We can't deny that, right? All that is happy only. All that gives us happiness. ஆனா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த டிவி ஷோ முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? திருப்பி போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஷோ முடிஞ்சு போயிடுதே, அடுத்த ஷோ பார்க்கலாமா அப்படின்னு தோணும். அதே மாதிரி விளையாடி முடிச்ச உடனே கொஞ்சம் டயர்டா இருக்கும், சம்டைம்ஸ் கால்லாம் வலிக்கும், இல்ல இப்ப விளையாடினது போராது, இன்னும் கொஞ்ச நாள் விளையாடலாம் அப்படின்னு தோணலாம். அதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றச்சு ஜாலியா இருக்கும், ஆனா சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். என்னடா அது இவ்வளவு பெரிய டப் ஐஸ்கிரீம் வச்சிருந்தோம், கடகடான் காலி ஆயிடுத்தே அப்படின்னு நினைப்போம். இல்ல சம்டைம்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்ச உடனே கோல்டு வரும். சோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ்லாம் கொஞ்ச நாழிதான் இருக்கும். அண்ட் அது சம்டைம்ஸ் நம்மளுக்கு ட்ரபிளும் கொடுக்கும். இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டாவிட்டு கோல்டு வரா மாதிரி, விளையாடிட்டு வந்து அடிபட்டுண்டா அதனால நம்மளுக்கு ஏதாவது வலி வரா மாதிரி.
இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ்ல எல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சேர்ந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ப்ராப்ளம் இல்லைனாலும் அந்த ஹாப்பினஸ் லிமிட்டெட் டைமுக்கு தான் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். எப்பவுமே சூப்பர் ஹாப்பியா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பெருமாள் கிட்டக்க போகணும். அல்டிமேட் ஹாப்பினஸ் பெருமாளை போய் சேர்றது. அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா, பெருமாள் அவரை ரீச் பண்றதுக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி தருவார், நம்மளுக்கு நாலேஜை கொடுப்பார். அந்த நாலேஜை எப்படி கொடுக்கணும்னு நினைச்சாராம் பெருமாள், நம்மளே போய் அவதாரம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சார். பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் எங்க இருக்கார், அவரோட ஹவுஸ் எது அப்படின்னு கேட்டா, அதுதான் பரமபதம் ஸ்ரீ வைகுண்டம் அப்படிங்கிற இடம். அங்கேந்து இறங்கி கீழே இந்த பூமிக்கு பெருமாள் பல அவதாரங்கள் பண்றார். அவதரிக்கிறதுன்னு என்ன அர்த்தம், இறங்குதல் அர்த்தம். டு கெட் டவுன், டு ஸ்டெப் டவுன் அப்படின்னு அர்த்தம். சோ வைகுண்டத்திலேருந்து பெருமாள் இந்த பூமிக்கு பல அவதாரங்கள் பண்ணினார். என்ன மாதிரி அவதாரங்கள்லாம் பண்ணார்? மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி 10 அவதாரம் பண்ணார். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய அவதாரங்கள் பண்ணினார். ஹயக்ரீவனா வந்தார், ஹம்சமா வந்தார். பலவிதமான அவதாரங்கள் புராணங்கள்ல சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அவதாரம் எல்லாம் பண்ணி 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 பெருமாள் என்ன பண்ணார், நிறைய டீச் பண்ண ட்ரை பண்ணார் நம்மள மாதிரி மனுஷாளுக்கு. சோ தட் அந்த டீச்சிங்ஸ கேட்டு பெருமாளை போய் நம்ம ரீச் பண்ணி ஆல்வேஸ் ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் பெருசா புரியல. கிருஷ்ணர் வந்தார், பகவத்கீதை உபதேசம் பண்ணார் அர்ஜுனனுக்கு. பட் அர்ஜுனனுக்கு பெருமாளை போய் ரீச் பண்ணி மோட்சம் போகணும் அப்படிங்கிற அறிவு வரல. அவன் வார ஃபைட் பண்ணினா ஜெயிச்சான், அப்புறம் ஹாப்பி ஆயிட்டான். ஆக்சுவலி ஹாப்பியா இருது எப்படி, ரியல் ஹாப்பினஸ் எப்படின்னு பெருமாள் சொல்லி கொடுத்துருக்காரு. பட் அது அவனுக்கு மண்டையில ஏறல. He didn't understand. அதனால என்ன ஆயிடுத்து, பெருமாளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம டீச்சரா இருந்து வேலை பண்ணி பிரயோஜனம் இல்ல, நம்மளே டீச்சரா இருந்தா வேலைக்கு ஆக மாட்டேங்கிறது, புரிய மாட்டேங்கிறது. ஏன்னா நம்ம வேற மாதிரி இருக்கோம், மனுஷாலாம், அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும், இந்த ஜீவாத்மாக்கள்லாம் வேற மாதிரி இருக்கா. அதனால நம்ம டிஃபரெண்ட், அவ டிஃபரெண்ட். சோ பெருமாள் நம்மளுக்கு விஜாத்தியனா இருக்கார் அப்படின்னு சொல்ற. விஜாத்தியான அர்த்தம்னா இஸ் டிஃபரெண்ட், பிலாங்ஸ் டு டிஃபரெண்ட் ஜாதி. அதுக்கு பதிலா நம்மளே இறங்கி போறதுக்கு பதிலா இந்த மனுஷா மாதிரியே, இந்த ஜீவர்கள் மாதிரியே சில பேரை நம்ம அமுச்சு விட்டோம்னா, அவதாரம் பண்ண வச்சோம்னா எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருமாள் என்ன டிசைட் பண்ணார்னா, சஜாத்தியர்களை சில பேர் அனுப்பலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ சஜாத்தியர்கள்னா யாருன்னு கேட்டா, பிலாங்கிங் டு த சேம் ஜாதி லைக் அஸ், நம்ம மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இந்த கிளாஸ அடியன் நடத்தின்னு இருக்கேன். இப்போ அடியன் ஒரு டீச்சர். இப்ப அடியன் நடத்தினது உங்களுக்கு புரியலைன்னா இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, மாலோலன், ஸ்ரீ மாலோலன், சம்ரித், அந்த மாதிரி பசங்க எல்லாம், அவளை கூப்பிட்டு நீங்க சொல்லி கொடுங்கோ அப்படின்னு சொன்னா மேபி உங்களுக்கு பெட்டரா புரியலாமோ என்னமோ. அடியன் டீச்சரா பை ஏஜ் எல்டரா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி விஜாத்தியா இருக்கேன். So it may be difficult for you to comprehend with what Adiyan is saying. But if your friends come and tell you something, you might understand certain things better. இல்லையா? அந்த மாதிரி ஆகும் இல்லையா? சம்டைம்ஸ் கிளாஸ்ல டீச்சர் சொல்லி கொடுக்கறது புரியாம கூட போலாம். அதே கான்செப்ட நம்ம ஃப்ரெண்டு புரிஞ்சுட்டா அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தா இன்னும் ஈஸியா புரியும். ஏன்னா அவ நம்மளுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல, புரிஞ்ச மாதிரி பேஸ்ல, புரிஞ்ச மாதிரி ஹாப்பியா சொல்லி கொடுப்பா. சோ பெருமாளும் டிசைட் பண்ணார் that he will send சஜாத்தியா to this world. சஜாத்தியர்கள்னா யாருன்னா நம்மள மாதிரியே ஜீவாத்மாக்கள். பெருமாள் பரமாத்மா, he is of a different category. பாக்கி எல்லாரும் ஜீவாத்மாக்கள் தான். நம்மள மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற மனுஷாலும் ஜீவாத்மாக்கள் தான். பெருமாள் கையில வச்சுட்டு இருக்கிற சங்கு, சக்கரம், கதை, வில்லு, கத்தி,
இதெல்லாமும் ஜீவாத்மா தான். Though they look like weapons, they are also ஜீவாத்மாஸ். அதே மாதிரி பெருமாள் கழுத்துல போட்டு இருக்கிற வைஜெயந்தி மாலை, அவர் உட்கார்ந்து இருக்கிற கருடன், அவர் படுத்துட்டு இருக்கிற ஆதிசேஷன், அவர்கிட்ட இருக்கிற கமாண்டர் இன் சீஃப் விஸ்வக்சேனர், இவ எல்லாருமே ஜீவாத்மாக்கள் தான். சோ இவெல்லாம் ஸ்பெஷல் ஜீவாத்மாஸ். இவளுக்கெல்லாம் நித்திய சூரிகள்னு பேரு. இந்த நித்திய சூரிகள் கேட்டகரி ஆஃப் ஜீவாத்மாஸ் எப்படின்னா, அவள்லாம் ரொம்ப நாலெட்ஜபிள் பீப்புள். அவள்லாம் லெசன் ஆல்ரெடி நன்னா கத்துண்டா. எப்படி போய் ஆல்வேஸ் ஹாப்பியா இருக்கிறது அப்படிங்கறதுதான் லெசன். இப்போ அந்த ஆல்வேஸ் ஹாப்பியா இருக்கிறதுக்கு பெருமாளை ரீச் பண்ணணும். இவாள்லாம் பெருமாளை ரீச் பண்ணி ஹாப்பியா இருக்கா. அதனால பெருமாள் சொன்னார், why don't you go and share your experience with people in the world so that they can also come and experience this happiness அப்படின்னு சொன்னார். அதனால என்னாச்சு, பெருமாளுடைய டிவைன் ஆர்னமெண்ட்ஸ், அதாவது திவ்ய ஆபரணங்கள், டிவைன் வெப்பன்ஸ், அதாவது திவ்ய ஆயுதங்கள், அப்புறம் இன்னும் சில நித்திய சூரிஸ் லைக் கருடன், விஸ்வக்சேனர், இவா எல்லாரும் ஆழ்வார்களை அவதாரம் பண்ணினான். இந்த டிவைன் ஆர்னமெண்ட்ஸ்க்கு என்ன பேரு? திவ்ய ஆபரணங்கள். டிவைன் வெப்பன்ஸ்க்கு திவ்ய ஆயுதங்கள். இந்த திவ்ய ஆபரணங்களும் திவ்ய ஆயுதங்களும் என்னவா அவதாரம் பண்ணான்னு கேட்டா, திவ்ய சூரிகளை அவதாரம் பண்ண. சூரி அப்படின்னா ஒரு கிரேட் பர்சன் அர்த்தம். இவெல்லாம் ரொம்ப டிவைனா இருக்கா இல்லையா, அதனால திவ்யம்னு சொல்றோம். சோ திவ்ய சூரிகள் அப்படிங்கிறவாதான் ஆழ்வார்கள். புரிஞ்சுதா? சோ ஆழ்வார்கள் ஏன் ஏற்பட்டா அப்படிங்கிறதுக்கான ஸ்டோரி இது. Why did பெருமாள் கிரியேட் ஆழ்வார்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா உங்களுக்கு எல்லாம் இப்ப பதில் தெரியும். ஏன் பெருமாள் ஆழ்வார்களை கிரியேட் பண்ணார்? ஏன்னா பெருமாளுக்கு எல்லாரும் எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்னு ஆசை. எல்லாரும் எப்பவும் எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? பெருமாளை ரீச் பண்ணா ஹாப்பியா இருக்க முடியும். எப்படி பெருமாளை ரீச் பண்றது? அதுக்கு சில லெசன்ஸ் தேவை. அந்த லெசன்ஸ பெருமாள் முதல்ல எப்படி சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணார் அப்படின்னு கேட்டா, அவரே அவதாரங்கள் பண்ணி சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணார். அது அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகல. நிறைய பேருக்கு புரியல பெருமாள் சொன்ன லெசன்ஸ் எல்லாம். அதனால பெருமாள் நினைச்சார், நம்ம வேற கேட்டகரி பர்சனா இருக்கும், நம்ம விஜாத்தியனா இருக்கும், அதனால நாமளே போய் அவதாரம் பண்றதுக்கு பதிலா சஜாத்தியர்களா சில பேரை நம்ம அவதாரம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சார். சஜாத்தியர்கள்னா பிலாங்கிங் டு த சேம் கிளாஸ் ஜீவாத்மாக்கள். அவ யாரு? இவாள்லாம் ஸ்பெஷல் ஜீவாத்மாஸ். இவ யாருன்னு கேட்டா, பெருமாளுடைய டிவைன் ஆர்னமெண்ட்ஸ். ரொம்ப அழகா ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு இருக்காரு இல்லையா, இந்த வைஜெயந்தி மாலை, கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம் அப்படின்லாம் அழகழகா ஆபரணங்கள் வச்சுட்டு இருக்காரு பெருமாள். அதே மாதிரி நிறைய வெப்பன்ஸ் வச்சுட்டு இருக்காரு. சங்கு, சக்கரம், கதை, வில்லு, வாளு, அந்த மாதிரி அது எல்லாமா சேர்ந்து. அதே போல சில நித்திய சூரிகள் லைக் கருடன், விஸ்வக்சேனர், அவ எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு 12 பேரை கூப்பிட்டார். 12 பேரை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு, நீங்கள்லாம் கீழே போய் அவதாரம் பண்ணுங்கோ, திவ்ய சூரிகளை அவதாரம் பண்ணுங்கோ, பண்ணி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுங்க. நீங்கள்லாம் எப்படி இங்க அனுபவிச்சு ஹாப்பியா இருக்கீங்களோ, எட்டர்னலி ஹாப்பியா இருக்கீங்களோ, அந்த மாதிரி எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு நீங்கள்லாம் போய் டீச்சிங்ஸ கொடுங்கோ உலகத்துக்கு அப்படின்னு சொன்னார். அதனால ஆழ்வார்கள் சேர்ந்தா. ஆழ்வார்கள் எப்படி இருந்தா? நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி, ரொம்ப அழகா சொன்ன மாதிரி, பெருமாள் பக்தியில ஆழ்ந்திருந்தா. எப்படி பக்தி இருக்கும் வாழ்க்குன்னா, அப்படியே சொட்ட சொட்ட பக்தி இருக்கும். அந்த சொட்ட சொட்ட இருக்கிற பக்தி கொஞ்சம் தமிழ் பாசுரங்களா வந்தது. ஆழ்வார்கள்லாம் சேர்ந்து தமிழ் பாசுரங்களை பாடினான். திவ்ய சூரிகள்னு ஆழ்வார்களுக்கு பேரா? அந்த திவ்ய சூரிகள் பாடின பிரபந்தங்களுக்கு திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற பேர் வந்தது. திவ்ய பிரபந்தங்கள் 4000 in நம்பர். இத கம்போஸ் பண்ணது 12 ஆழ்வார்ஸ், 12 ஆழ்வார்கள். சரியா? இப்போ ஒரு சின்ன குவிஸ் டைம் அடியன்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? ஏன் ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணிடலாம்? Who can explain?
ஒரு ஸ்டோரி சம்ரு வெயிட் பண்ணினா புதுசா கத்துட்டு சொல்லட்டும், அப்புறமா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, சியா மதுசூதனன் சொல்றியா? The Lord needs people to go down to earth to help people be happy and come to where they will be happy. Awesome. So beautifully summarized in a single sentence. I wish you could repeat. Beautiful. Yes, happy அது அவரா வந்தப்போ எல்லாம் கீழ இருக்கிறது புரியாததுனால அவர் வந்து ஆழ்வார கூப்பிட்டாருல. சூப்பர் மக்கண்ணா, ரொம்ப நல்லா சொன்ன ஜனனி, வெரி நைஸ். ஓகே, கேஷவ் பாலாஜி. அடியன் பெருமாள் அவதாரம் பண்ண அடியன், ஆனா சில பேருக்கு அது புரியல. அதனால சஜாத்தியர்களை அவதாரம் பண்ண சொல்றார் அடியன். ஆழ்வார்களை அவதாரம் பண்ண சொன்னார். ஓகே, சூப்பர். அனிருத் ஸ்ரீவத்சன் சொல்றியா? ஓகே, தயா நாராயணன் நீ சொல்றியாமா? அனிருத் யூ அன்மியூட்டட், டெல். சொல்லுமா அனிருத் சார். அனிருத் சொல்லு. அப்புறம் நம்மளுக்கு சொல்லி தந்தா நம்மளுக்கு புரியல, அதான் ஆழ்வார்களை அனுப்பிச்சார். சூப்பர் மகண்ணா, வெரி நைஸ் தயா. அனிருத் நீ சொல்றியாமா? சொல்லு. What did you understand? You can say what you understood. Okay. Anybody else? Shrika. சூப்பர், வெரி நைஸ் மா, கரெக்டா சொன்ன. ஓகே, அடியன் என்னம்மா எம் அரவிந்தன் சொல்றியா? சரியா கேக்கலமா கண்ணா? அடியன் கிளியரா இருக்கா அடியன் அவால்து? இல்ல அடியன் கேக்கல சரியா. அடியன் கிளியரா கேக்கல அடியன், நீங்க சொல்றது அரவிந்தன் நீங்க சொல்றது கிளியரா கேக்கலமா? டிஸ்டர்பன்ஸா இருக்கு அடியன். அடியன் சரி, இப்போ ஒரு விஷயம் நம்ம இப்ப பார்க்கலாம். என்னன்னா அரவிந்தன் நீ ஹெட்செட் வேணா மாத்திண்டு அதுக்கப்புறமா வாக்கண்ணா, சரியா? பன்னெண்டு ஆழ்வார்களா வந்தா. ஓகே, சூப்பர், வெரி நைஸ். அப்பதான் மக்களுக்கு புரியும். மக்களுக்கு புரியணும்ல, கரெக்ட், நல்லா சொன்னேன்னா, வெரி குட். இப்ப நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அடுத்தது ஆழ்வார்களுடைய டீட்டெயில்ஸ்க்கு நம்ம இப்ப பிரவேசிக்க போறோம். அதாவது ஒரு ஆழ்வாரை பத்தி சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் என்ன, அதாவது என்னைக்கு அவர் அவதாரம் பண்ணார், அவர் யாருடைய அம்சம், அதாவது இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஆழ்வார்கள்லாம் யாரு? பெருமாளுடைய திவ்ய ஆபரணங்கள் இல்லைன்னா திவ்ய ஆயுதங்களுடைய அவதாரம் அப்படிங்கிறது. சோ யாருடைய அம்சம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது அந்த ஆழ்வாருடைய பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன,
எங்க அவர் அவதாரம் பண்ணார், அவதார ஸ்தலம் என்ன அப்படிங்கிறது, எத்தனை பாசுரங்கள் பாடினார், அண்ட் அவர் பாடின பிரபந்தத்தினுடைய பேர் என்ன. இத நம்ம இன்னைக்கு முதல் 3 ஆழ்வார்கள் விஷயமா தெரிஞ்சுக்க போறோம். இத உங்களுக்கு அடியேன்னு சொல்லி கொடுக்க போறது இல்ல, இங்க இருக்கிற உங்களோட சீனியர்ஸ் யாருக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமோ அவ சஜாத்தியர்களா இருந்து உங்களுக்கு சொல்லி தர போறா. அதுக்கப்புறம் கதையை அடியேன்னு சொல்லுவேன், சரியா? So now this question goes to மாலோலன். மாலோலன் பொய்கை ஆழ்வாருக்கு முதல்ல 12 ஆழ்வார்கள் இருக்கா, அதுல முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். ஓகே, அதுக்கு முன்னாடி 12 ஆழ்வார்களுடைய திருநாமங்களை நம்ம தெரிஞ்சுப்போம் உங்க சீனியர்ஸ் கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் டீடைல்ஸ்க்கு போகலாம். மாலோலன் 12 ஆழ்வார்களுடைய திருநாமங்களை சொல்றியாமா? சேவிக்க வேண்டாமா, பேரை சொல்லு. பொய்கை ஆழ்வார் முதல் ஆழ்வார், இரண்டாம் ஆழ்வார் பூதத்தாழ்வார், மூணாவது ஆழ்வார் ஆழ்வார், நாலாவது ஆழ்வார் திருமைசேத்திரான், அஞ்சாம் ஆழ்வார் நம்மாழ்வார், ஆறாம் ஆழ்வார் பெரியாழ்வார்கள், மதுர கவி ஆழ்வார், மதுர கவி ஆழ்வார், ததனந்தரம் பெரிய அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், ஆண்டாரது. கண்ணா சீக்வென்ஸா சொல்லணுமா? ஸ்ரீமாலோலன் நீ சொல்றியா? ஸ்ரீமாலோலன் முதல்ல இருந்து சொல்லுமா, சீக்வென்ஸா சொல்லு. முதல்ல பொய்கை ஆழ்வார், இரண்டாவது பூதத்தாழ்வார், மூணாவது பேயாழ்வார், நாலாவது திருமழிசை ஆழ்வார், அஞ்சாவது நம்மாழ்வார், ஆறாவது மதுரகவி ஆழ்வார், எட்டாவது ஏழாவது தொண்டடிப்புடி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், எட்டாவது பெரியாழ்வார், ஒன்பதாவது ஆண்டாள், பத்தாவது திருமணி தொண்டடிப்புடி ஆழ்வார், அதுக்கப்புறம் 11வது திருப்பானாழ்வார், 12வது. ஓகே, இந்த ஆழ்வார்கள் சீக்வென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சரி, அடி பிரபந்தசாரம் பாசுரம். ஓகே, நான் பாட்டா பாடுற பாட்டை பத்தி கேட்டு சாங் பாசுரம் இல்ல, அது ஸ்லோகம், அது கரெக்ட். இந்த சீக்வென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, அது நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல பண்ணினோம். பாட்டு இப்ப அடியன் பாடுறேன், நீங்களா மைண்ட்ல திருப்பி பாடிக்கலாம், அப்புறம் யாராவது ரிப்பீட் பண்ண சொல்றேன், சரியா? இதுல சீக்வென்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் நன்னா. பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் திருமழிசை நம்மாழ்வார் மதுரகவி பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர தொண்டரடிப்பொடி திருப்பாணன் திருமங்கை இவர் ஆழ்வார்கள் பன்னிருவர். இந்த பாட்டுல குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு அப்புறம் பாடப்பட்டிருக்கா. பிரபந்தசாரம் பாட்டுல ஆனா அவருக்கு முன்னாடி வருவார். இருந்தாலும் இது பெரும்பாலும் சீக்வன்ஸ் ஓகேவா இருக்கிறதுனால இந்த பாட்டை நம்ம அனுசந்தானம் பண்ணலாம், சரியா? So who is going to sing after me now? Who is volunteer? Adiyan. I want okay, all of you can sing in mute. Megasham, you can repeat in unmute. Okay. பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் திருமழிசை நம்மாழ்வார் மதுரகவி
பெரியாழ்வார் ஆண்டாள் பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர தொண்டரடிப்பொடி குலசேகர் தொண்டரிப்பொடி திருப்பாணன் திருமங்கை திருப்பானன் திருமங்கை இவர் ஆழ்வார்கள் பன்னிருவர். இவர் ஆழ்வார்கள் பன்னிருவர். ஓகே, சூப்பர். இதுதான் ஆழ்வார்களோட பாட்டு. யாருமா? அடியேன். ஜனனி சொல்லு. என்னம்மா ஜனனி? உனக்கும் பாடணுமா? சரி, எல்லாரும் மியூட்ல பாடுங்க. எல்லாரும் பாடணும், எல்லாரும் மியூட்ல பாடணும். சரியா? அன்மியூட் பண்ணி பாடலைனாலும் எல்லாருமே மியூட்ல பாடிக்கணும். ஓகேவா? இப்போ ஒண்ணு பண்ணுங்க. இது யாருக்கு புரிஞ்சிருக்கு இந்த பாட்டு? யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்து இன்னொருத்தர் ரிப்பீட் பண்ணுங்க. அமிர்தா, நீ பாடுறியா கண்ணா? ஜனனி ரிப்பீட் பண்ணுவா. பரவாயில்ல, ட்ரை பண்ணு. வேணும்னா ஹெல்ப் பண்றேன். ஜனனி ரிப்பீட் பண்ணு. அமிர்தா அக்கா பாடுவா. ரிப்பீட் பண்ணு கண்ணா. ஜனனி. ஓகேம்மா. பொய்கையார். பொய்கையார் பூதத்தார். No problem. அவனிஜா பாட சொல்றேன். பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் திருமழிசை நம்மாழ்வார் மதுர கவி பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர தொண்டரடிப்பொடி திருப்பாணன் திருமங்கை இவையாழ்வார்கள் பன்னிருவர். Okay, super. So I hope all of you repeated in mute. சரியா? Okay. So along with this, we'll move to details of முதல் ஆழ்வார்கள். இப்போ முதல் ஆழ்வார்கள் 3 பேரு. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவ 3 பேருடைய ஸ்டோரியும் காமன் தான். சரியா? அதனால அந்த 3 பேரோட ஸ்டோரி என்ன, அவ யாருடைய அம்சம், அவளோட பர்த் பிளேஸ் என்ன, இது எல்லாமே நம்ம முதல்ல ஒரு வீடியோவா பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதனுடைய டிஸ்கஷனை நம்ம பண்ணலாம். அப்படியே ஒரு நிமிஷம், அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ இங்கிலீஷ்ல இருக்கும், அதை பாருங்க. அதுக்கப்புறமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தெரியறதாமா எல்லாருக்கும்? ஓகே, வெரி நைஸ். ஒரே ஒரு நிமிஷம். करुणाकरसूरीन्द्र गुरुवर्य पदाम्बुजाम् नवनीत नटोत्तंसाम् गुरुपङ्क्ति श्रियन्नुमः. The story of Mudal Alvars. Alvars are saints who were immersed in devotion to Lord Sriman Narayana. They are supposed to be the incarnations of the divine ornaments and the divine weapons of the Lord. Some of them are even the incarnations of celestial devotees called the Nitya Suris.
Alvars are 12 in number, and the first 3 Alvars are known as the Mudal Alvars. They are the earliest amongst Alvars. The first of the Alvars to incarnate in this world is known as Poigai Alvar. Poigai Alvar incarnated in the Dwapara Yuga in Siddharthi year when the month was Aipasi and the prevailing star was Tiruvonam or Shravanam. This Alvar incarnated in the Divyadesh named Tiruvekka, which is near Kanchipuram. The Alvar was found in a lotus flower in the temple pond. Pond in Tamil is Poigai. So, this Alvar came to be known as Poigai Alvar. Poigai Alvar is believed to be the incarnation of Lord Sriman Narayana's divine conch, Panchajanya. Panchajanya is a storehouse of knowledge. So also, the divine outpourings of this Alvar are a vast treasure of divine knowledge. The second amongst Alvars is Bhudattalvar. Bhudattalvar incarnated just a day after Poigai Alvar. Thus, Bhudattalvar's Trinakshatram, or the day of divine descent, is Aipasi Avittam. Bhudattalvar incarnated in the Divyadesham known as Tirukkadanallai, which is more popularly called as Mahabalipuram. This Alvar was found on a blue lily flower. He perceived the Lord in all bhutas and thus came to be called as Bhudattalvar. Bhudattalvar is known to be the incarnation of Lord Sriman Narayana's Gada. The third Alvar is known as Pei Alvar, and he incarnated just a day after Bhudattalvar. Thus, the Tirunakshatram of Pei Alvar falls on Aipasi Sadayam. Pei Alvar incarnated in the Kshetram of Tirumailai, which is popularly known as Mailapur in Chennai city today. Pei Alvar used to sing and dance in ecstasy when he thought about the Lord, and so he got the name as Pei Alvar. There is an interesting anecdote associated with these 3 Alvars. Once, all the 3 Alvars wanted to visit the shrine of Tirukkovalur, which is present in central Tamil Nadu. So, they started from their respective places of Tiruvekka, Tirukkadanallai and Tirumailai and journeyed to Tirukkovalur. Incidentally, Poigai Alvar reached Tirukkovalur first. The time he reached was night and it was a stormy one where there was a huge outpour of rain. Alvar was looking for a place to take shelter. He found a house into which he knocked, and the owner of the house kindly let him rest in the front porch, which is also known as Idaikai. It seems there was place for one person to lie down in that Idaikai. So, Poigai Alvar thought of the Lord and lay down to rest.
At this time, Bhudattalvar too happened to reach the same house. When he knocked at this house, Poigayalvar answered the call. Bhudattalvar too needed shelter. So Poigayalvar said, in this place where one person can lie down, two people can sit down. So he invited Bhudattalvar inside, and the two of them sat down, having the thoughts of Lord Sriman Narayana in their minds. Then Peyalvar too happened to reach the same house. When he knocked the door, both Poigayalvar and Bhudattalvar answered the call. They generously said, in this place where two people can sit, three people will be able to stand. So please come in. Thus they invited Peyalvar, and now all the three Alvars, that is Poigayalvar, Bhudattalvar and Peyalvar, stood with their hands folded and thinking about the Lord. After a while, they felt that a fourth person was trying to squeeze into that place. There was no more space to accommodate anyone, but somebody was trying to forcefully come in. It was pitch dark at that time. So, in order to find out who this fourth person was, these learned Alvars started lighting lamps with their words. First was the turn of the first Alvar, Poigayalvar. Poigayalvar lit the place through his beautiful Divya Prabandham called the Mudal Tiruvandari, where the first verse says, வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியானடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. Poigayalvar said, O Lord, I use this earth as lamp, Vayyam Tagaliyam. The fuel for this lamp are the seas, Varkadale Neyyaga, and the wick which gives a glow to this lamp is the sun, Vayya Kadiron Vilakkaga. And with this lamp, he tried to see who had come. At this time, the second Alvar, Bhudattalvar, too tried to light a lamp in order to see the fourth person. Beautifully, he sang this Pasuram, which is the first Pasuram of the Irandam Tiruvandadi. அன்பே தகழியா ஆர்வமேனையாக என்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான். Alvar says, he has lit a lamp which is made out of affection, anbe tagaliya. And the fuel here is enthusiasm, arvame niyyaga. The wick of this lamp is the thought process, indurugu sindai idudiriya, contemplation of the Lord. That is the wick of this lamp. So with such a divine lamp, Bhudattalvar too tried to light the place. With these two lamps lit, now the third Alvar, Peyalvar, was able to see the divine form and he started describing it. And the description starts as the first verse of the Mundram Tiruvandadi. கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமறு கணனி நிறமும் கண்டேன் செரு கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன்
என்னாழி வண்ணன் பாலின்று. The first thing that was seen by Peyalvar was the characteristic feature of the Supreme Being. The characteristic feature or Swarupa Nirupaka Dharma, as they say, of Lord Sriman Narayana is Lakshmi Devi, Thiru. And that is what Peyalvar saw first. Tirukanden, he says. Ponneni Kanden, because of the association of the golden colored Lakshmi, the Lord was glittering like gold. His divine form seemed to shimmer beautifully with a golden hue. The Alvar describes that he saw the conch and the discus too. Serikilarum ponnal kanden purisangam kai kanden. Thus, all the three Alvars were able to see the beautiful form of the fourth person, who was none other than Lord Narayana himself. So, these three divine incarnations went ahead to complete their compositions of 100 verses each. Poigayalvar composed the Mudal Tiruvandadi, Boodattalvar composed the Irandam Tiruvandadi, and Peyalvar composed the Moondram Tiruvandadi. These compositions are absolutely musical to recite and very, very simple to learn, yet having great in meaning. To cite a few beautiful verses from these Tiruvandadis, Poigayalvar talks about what form the Lord likes to take during incarnations. He tells us the secret. Lord Sriman Narayana likes to take forms which are desired by his devotees. Tamaruganda devuruvam avuruvam tane tamaruganda depper matrapper, he says. If the Lord feels that his devotees want him to be a cowherd, he will incarnate as a cowherd. If the devotees feel that he should be a prince, he will incarnate as a prince. He will take up any name given by them. If the gopis of Gokulam wanted to call him Kanna, he was happy having the name Kanna. If Dasharatha wanted to call him Raghava, he would happily take up the name Raghava. If the citizens of Dwaraka want to call him as Dwarakadhisha, he will happily accept that name too. And if anybody did not know to recite his names, but thought of him and called him nicknames like Chinu for Srinivasa, he would still accept that happily because of the devotion associated with it. This secret is revealed by Poigayalvar. Another secret regarding the divine names of Lord Sriman Narayana is told to us by Boodattalvar. He says, Madhavan per solluvade ottin surukku. The Vedas, which are the oldest of scriptures and are of great authority, justfully tell us one thing. What is that one thing? Please chant the names of the Lord. Madhavan per oduvade. Chanting the names of the Lord is the gist of the Vedas. Ottin surukku. So beautifully, in simple words, great meanings are conveyed through the Pasurams of the Mudal Alvars. Peyalvar tells us about how Gajendra did Sharanagati to the Lord when he is about to complete the Moondram Tiruvandadi. Tottapada ettum tolada vendriyan atta buyagarattan annandrum kuttattu koludalai tunja kuritterinda sakkarattan தாழ்முதலே நங்கட்குச் சார்வு. He says, the Lord's holy feet are our refuge. Which Lord's holy feet? That Lord who came running to throw the discus at the crocodile, which was holding the feet
of the devotee who was in distress. So if a devotee calls out to the Lord in distress, he is sure to come and save him. So let us surrender to this Sharanagata Vatsala Lord, shows Peyalvar to us. Thus, the three Tiruvandadis of the Mudal Alvars are treasures of knowledge to be cherished and learnt. So let us learn these Pasurams and sing the praise of Mudal Alvars always. Kavitar. So I hope you all enjoyed this story. We have a lot to discuss about this story, which we will do tomorrow. Shariya? So, நாளைக்கு level 1 students திருப்பி 3 o'clock வாங்கோ. அப்போ இந்த கதையோட மற்ற டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். And we'll also discuss what we learned today. Adiyan Dhanyasmi. I think the kids for the other level have already joined because it's 4 o'clock.